அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சிங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியா இருந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகி, அதாவது உங்களுடைய ராசியை விட்டு விலகிங்க உங்களுக்கு பாதச்சனியாக தொடங்க போதுங்க. அதாவது சுமார் 5 வருட காலகட்டங்கள் இந்த சனியுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சுங்க. இன்னும் அடுத்த 2.5 வருஷத்துக்கு இந்த பாதச்சனியானது நடைபெறவிருக்கு. ஸோ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் 12ஆம் இடத்திற்கான அதிபதிங்க. இந்த சனி பகவானுக்குன்னு சில பார்வைகள் இருக்குது. 4, 8 மற்றும் 12 ஆகிய 3 பார்வைகள் இருக்குது. சனி ஆத்மக்காரகன், கர்மக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், நீதிமான் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகங்க. தான் செய்யும் வினைகளுக்கேற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம். எல்லாத்துலேயுமே துணிச்சலும் தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு கிரகங்க. ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், அதீத தைரியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தைரியமும் துணிச்சல் தன்னம்பிக்கை எப்போவுமே ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஏன்னா தான் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே எல்லாத்தையும் செய்து காட்டக்கூடிய நபர்கள். யாருடைய தயவுமே தேவையில்லைங்க. யாருடைய தயவும் என்றைக்கும் எதிர்பார்த்ததில்லை. தான் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்து காட்டக்கூடிய நபர்கள். இதில் எந்த குறுக்கீடுகள் வந்தாலும் அந்த விஷயத்தை 100% நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டியாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ரொம்ப கோவக்காரர் அப்படின்னே சொல்லலாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அந்த நியாயத்துக்காக எவ்வளோ வேணாலும் போராடுவார். ஆனால் அதே விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா யார் எதிர்த்தாலும் அதை பெரிய விஷயமாக நினச்சிக்க மாட்டார். அது அவ்வளோதான் ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். கடந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. வாழ்க்கையில் நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடந்தது ஒன்று, எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சுங்க. இந்த நிலை எதனால் நடந்தது, ஏன் இந்த ஒரு மாற்றங்க, எதை நினச்சி ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது அப்படியே பின்னுக்கு ரிவர்ஸ் தள்ளுற மாதிரி இருக்குது. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி சறுக்கிட்டு போதுங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். நிறைய இழப்புகள், வலிகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், இந்த மாதிரி பார்த்து சார் நம்ம கும்பராசியில் பிறந்ததுனால என்னமோ தெரியல, இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த சூழலெல்லாம் எனக்கு மாறவே மாறாதாங்க. எதனால் இந்த ஒரு தடுமாற்றங்கள், என்ன காரணம், ஒரு வேளை ஜென்மசனி நடந்துட்டு இருந்ததே அதனால் கூட இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சி நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குமா, ஜென்மஸ்தானத்தில் விட்டு விலகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மசனியானது விலகி உங்களுக்கு பாதச்சனியானது தொடங்குதுங்க. ஸோ இந்த காலகட்டங்கள், அதாவது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. எக்ஸாம்பிள், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது நிறைய விஷயங்கள், பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாமையே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே மாறிட்டு இருந்திருக்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணலைங்க, திடீர்னு ஏதோ செலவு வருதுன்னு சொல்லி பண்ணால் அது நஷ்டமாக தான் போச்சு. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் மாறணும் அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணணுங்க அப்படின்னா. ஸோ அந்த பிளானிங் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குது. பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், அதை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே இந்த சனியானது கற்றுக் கொடுப்பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, முயற்சிகள், அதாவது இது வரைக்கும் முயற்சி செய்கிறது எல்லாமே தடையாகவே மாறிட்டு இருந்தப்போ இந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பலனை நோக்கி கொண்டு போகும். நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் முயற்சியால் உங்களுடைய செல்வத்தை குவிக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போகுது. பணங்காசு எப்படி சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய தீவிர முயற்சியாலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குனாலையும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. அதே நேரத்தில் அது மூலமாக நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேருங்க. இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சரிங்க, அது இல்லைனா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாம் சரி, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு பயிற்சி, ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன். அதே மாதிரி வெளிநாட்டிலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் புதுசாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க கூட அது பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு
நிறைய டென்ஷன் இருக்குங்க, நிறைய டிப்ரெஷன் இருக்குது. என் வேலையை நான் கரெக்டாக தான் செய்கிறேன், ஆனால் இருந்தாலுமே வந்து என்னுடைய வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து குறை சொல்கிறாங்க. எப்படா வந்து நான் தப்பு பண்ணுவேன், எப்படா என்னை வந்து சுற்றி காட்டலாம், நீங்கள் வந்து இது பண்ணது தப்புன்னு சொல்லி குறை சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனசுக்கு தெரியுங்க, நான் என்னோடய வேலையை நான் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், ஏன்னா இது வரைக்கும் வந்து ஜென்மஸ்தானத்தில் வந்து சனி இருந்ததுனாலையும் நம்ம ஒரு வேலையை சரின்னு நினச்சி பண்ணியிருப்போம். அது வந்து சில பேர் வந்து தப்புங்க, நீங்கள் பண்ணது தப்பு, ஏன்னா உங்களுடைய பிடிவாதம், உங்களுடைய அதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சி பார்த்து செஞ்சது கூட மற்றவங்களுக்கு அது மிகப்பெரிய தவறாக தெரிஞ்சிருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அப்போ வேலையில் வந்து இது வரைக்கும் ஏதோ நம்ம சின்னதாக தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கிறோம், அந்த விஷயங்கள் அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். அப்போ உங்களுடைய வேலையை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு முயற்சி எடுக்கிறது கூட சரியாக நடக்கலைன்னா கண்டிப்பாக இப்போ நடக்கும். புதுசாக ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை. இல்லை வெளிநாடு போயிட்டு வேலை பார்க்கணும், இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணுன்னு எடுக்கிற முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குடும்பத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மனசங்கடங்கள் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலைங்க, நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் அது வேறு மாதிரி ஒன்று நடக்குது, நான் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சு தான் நடந்துக்கிறேன், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறேன், ஆனால் அந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து வேறு விதமாக கொண்டு போயிடுச்சு, தன்னுடைய சுயநலத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னு மற்றவங்க என்னை வந்து சொல்லும் போது எனக்கு அதை வந்து தாங்கிக்கவே முடியலைங்க. என்றைக்குமே நான் வந்து சுயநலமாக நினச்சதில்லை, பொதுநலமாக தான் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் ஏன் இது மற்றவங்க பார்வைக்கு இப்படி தெரியுது? ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்ட் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா இது வரைக்கும் நடந்த தவறுகள் மீண்டும் நடந்துடக்கூடாதுன்னு சில முயற்சி பண்ணுறேன், ஆனால் எல்லாமே எகென்ஸ்டாக போயிட்டுருக்குன்னா அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல் சம்மந்தப்பட்ட சில விவகாரங்கள், நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, எங்களுக்குள்ள 2 பேர்த்துக்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இன்றைக்கி 2 பேர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு, இனிமேல் இந்த லவ்வே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நடந்துருச்சு. அதே மாதிரி தான் திருமணம். நான் ஒரு விஷயத்தை வாழ்க்கையை எதிர்பார்த்து நகர்ந்துட்டு இருந்தேன், அந்த வாழ்க்கை ஒன்று அமைஞ்சுது, ஆனால் நான் நினச்ச மாதிரி அந்த வாழ்க்கை இல்லைங்க, அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு அந்த லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த லைஃப்லேருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுறேன், என்னால் அதுவும் முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து விலகக்கூடிய சனியானது கண்டிப்பாக காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீர்த்து கொடுக்குங்க. காதல் வந்து திருமண ரேஞ்சுக்கு கொண்டு போகுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும். அதே போல் பழைய குடும்ப வாழ்க்கையில் இருந்தவங்க அதை விட்டுட்டு வெளியே வரதுக்கான எடுக்கிற முயற்சி, அது மூலமாக சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட் லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டேன், இப்போ வந்து ஒரு செகண்ட் லைஃப்க்கு நான் எதிர்பார்த்துருந்தேன், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த சனி பயிற்சி காலம் சுமார் 2.5 வருட காலகட்டங்கள் நடக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புங்க. புதுசாக திருமணம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே நேரத்தில் வந்து சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். குடும்பத்தில் ஒரு நல்ல குதூகலமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மனைவி மக்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து வெளியூர் மற்றும் வெளிநாடு இல்லைன்னா டூர் போயிட்டு வர அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. பணத்தட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எதுக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேனே தெரியலைங்க, எல்லாமே வந்து வீணாக வந்து நஷ்டமாயிட்டே இருந்தது, அந்த நஷ்டத்தை போக்க இப்போ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, தேவையில்லாத காரியங்களில் நிறைய பணத்தை கொண்டு போய் முடக்கிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த முடங்கின பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயமாக ஏற்படுங்க. ஏன்னா 11ஆம் இடம் சனியோட பார்வை இருக்கனால லாபஸ்தானத்தை படும்போது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வாங்கி போட்ட சில பொருட்கள், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி இரட்டிப்பாக ஆகக்கூடியது. ஒரு லேண்ட்லேயோ ஒரு வந்து வீட்டு மேலேயோ அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இதில் போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த பணம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கட்டாயமாக கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கீங்க. ஹெல்த் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல், சரியான தூக்கம் அப்படிங்கிறது வேணும். தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆக வேண்டாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஸோ ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களை தீருங்க.
புதிய கல்வி, அதாவது இப்போ வந்து குழந்தைங்களை வந்து புதுசாக எஜுகேஷனில் ஜாயின் பண்ணணும், இல்லை எஜுகேஷன் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைமில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸான விஷயம் கொண்டு போங்க. நீண்ட நாட்களாக மன வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு தகுந்தாற்போல் ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த பிரச்சனை குடும்ப ரீதியாகவும் இருக்கட்டும், இல்லை சொத்து பத்துக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போய் அது மூலமாக வந்ததாக இருக்கட்டுங்க, எல்லா பிரச்சனையும் தீரும். ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. சொன்ன வாக்கவே காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க, நீங்களா என்ன மனுஷனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மற்றவங்க பார்த்து குறை சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்மளை பார்த்து சில பேர் ஏளனமாக கூட பேசியிருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ சில விஷயத்தை வந்து யோசித்து இந்த நேரத்தில் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த வாக்குஸ்தானம், அதாவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான யோகம் அப்படிங்கிறதும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை, இந்த சுகஸ்தானத்தில் சனியோட பார்வை படுறதுனாலங்க நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எல்லா பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது மட்டும்தான் ஏற்படுத்துங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, கல்வியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும், புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகமும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தது எல்லாமே தீரும். முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்சபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் கூட தீருங்க. புதிய தொழிலை முயற்சி பண்ணுறதுக்கான யோகம், சேலரி இன்க்ரிமெண்ட் வித் ப்ரமோஷனோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த பலன்கள் பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் இந்த பாதச்சனி காலகட்டங்களில் உங்களுக்கு சுமார் 65% வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். எந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சாலும் சரி, உங்களுடைய டைம், டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சாலும் சரிங்க, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.